हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल அவுதுபில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 11 மே 2024 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி ஆகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணி ஆகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து லைவ் டிஸ்கஷன் புரோகிராமுடன் 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் மூலமாக உங்களை நான் சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் 2வது எபிசோட் ஆகும். நீங்கள் அறிந்தது போன்று ராகே குதா லைவ் உடன் நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சி ஆகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவும் ஃபேக்ஸ் மெசேஜஸ் இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டுடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டுடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். நேயர்களே, இந்த முழுமையான சீரியஸில் ஹஸ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமத் சாஹிப் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அல் முஸ்லிம் மௌது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய அஹமதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்பதை பற்றி பேச இருக்கின்றோம். இந்த தலைப்பில் பேசுவதற்கு இன்று ஸ்டுடியோவுக்கு வருகை தந்துள்ள கண்ணியத்திற்குரிய ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மோத்தரம் மதிப்பிற்குரிய மௌலவி ஹமீத் கௌசர் சாஹிப், மதிப்பிற்குரிய மௌலவி ஷேக் முஜாஹித் அஹ்மத் சாஹிப் ஷாஸ்திரி ஆகியோர் ஆவார்கள். நான் இருவரையும் வருக வரவேற்கின்றேன். நேயர்களே, அஹமதியத் என்பது ஒரு புதிய மார்க்கத்தின் பெயர் கிடையாது. இஸ்லாமிய மறுமலர்ச்சியின் இன்னொரு பெயர் தான் அஹமதியத் ஆகும். அஹமதியத் என்பது உண்மை இஸ்லாத்தின் பெயராகும். அஹமதியத் என்பது எப்படிப்பட்ட பரிசுத்த கண்ணாடி என்றால் அதில் இஸ்லாத்தின் உண்மையான அழகிய தோற்றம் தென்படுகிறது. அஹமதியத் என்பது நமது நேசத்திற்குரிய எஜமானர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட முழுமையான நிறைவான மார்க்கமாகிய இஸ்லாத்தின் கொடியை பிடித்துள்ள ஜமாத் ஆகும். அந்த இஸ்லாம் முழு உலகிற்கும் நிரந்தரமான நிலையான நேர்வழியின் தூது செய்தியை கொண்டுள்ளது. அஹமதியத் என்பது இறுதி காலத்தில் உண்மையான இஸ்லாத்தின் முகத்தை காட்டும் ஜமாத் ஆகும். இன்றைய எபிசோட்டை துவக்கும் வண்ணம் நான் கூற விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால், ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது நூலில் கூறுகிறார்கள், அல்லாஹ் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குரானில் இறக்கிய தம் வசனங்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக சர்வ சமய மாநாட்டு தலைவர்களுக்கு இந்த மாநாட்டை நடத்துவதற்கான நல்வாய்ப்பு அல்லாஹ் வழங்கியுள்ளான் என்று முஸ்லிம் மௌத் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த வசனம் என்ன, அதன் விபரத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1905ஆம் ஆண்டு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பராஹின் அஹ்மதியா 5ஆம் தொகுதி எழுதினார்கள். அதில் சில நசம்களையும் எழுதினார்கள். அதில் ஒரு கவிதை என்னவென்றால், இந்த பக்கம் ஐரோப்பியாவின் கவனம் திரும்புகிறது. ஹொர் என்பது
ஹூருடைய பன்மைதான் அகரார் ஆகும். மக்களுடைய கவனம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்புகிறது. இது ஹஸ்ரத் மசீஹ் மோது அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் 1905ஆம் ஆண்டு எழுதியது ஆகும். அடுத்தவர் என்னவென்றால், ஆன்மீக ரீதியாக இந்த மக்கள் இறந்து விட்டார்கள். இவர்களுக்குள் ஆன்மீக துடிப்பு ஒன்று பிறக்கிறது. 19 வருடங்களுக்கு பிறகு 1924ஆம் ஆண்டு வெம்பிளே கண்காட்சி லண்டனில் நடக்கிறது. இது ஒரு வியாபார கண்காட்சியாக இருந்தது. அடிப்படையாக ஒரு கேளிக்கை கண்காட்சியாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியது போன்று இதன் பக்கம் ஐரோப்பியருடைய கவனம் திரும்புகிறது என்று கூறியிருப்பது போன்று அல்லாஹ் ஒரு காரணத்தை ஏற்படுத்தினான். கோடிக்கணக்கான மக்களுடைய கூட்டத்தில் மார்க்கத்துடன் தொடர்புடைய சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மார்க்க மாநாட்டை நடத்த வேண்டும் என்று ஆலோசனை கூறினார்கள். 2 வார மார்க்க மாநாடு நடத்த முடிவெடுக்கப்பட்டது. ஒரு ஆன்மீக துடிப்பு பிறந்தது என்று ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியது போன்று அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு தூது செய்தி உள்ளது. அந்த மக்களுடைய கவனமும் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பியது. இறந்து போன ஒரு உடலில் ஒரு உயிருள்ள ஒரு ஆன்மா வருவது போன்று அவர்களுக்குள் துடிப்பு வந்தது. 19 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் அந்த காரணத்தை ஏற்படுத்தினான். அந்த மார்க்க மாநாடு நடைபெற்றது. அதற்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது போன்று சிலுவையை முறித்த ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் தமது சொற்பொழிவை கூறுவதற்கு அங்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டார்கள். எந்த ஒரு கலிஃபாவும் காதியானை விட்டு இவ்வளவு நெடுந்தூரம் பயணம் செய்தது இதுவே முதல் முறையாகும். ஹுசூர் அவர்கள் இஸ்திகாரா மற்றும் துவாவுக்கு பிறகு இந்த பயணத்தை ஆரம்பித்தார்கள். 23 செப்டம்பர் 1924 அன்று இந்த சிறப்பான மாநாடு நடைபெற்றது. ஹுசூர் அவர்கள் அதில் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். ஹஸ்ரத் சௌதரி முகமது ஜஃபருல்லா கான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுருக்கத்தை வாசித்து காட்டினார்கள். அந்த காலகட்டத்தில் உள்ள அல் ஃபசல் போன்ற பத்திரிகைகளை நீங்கள் பார்த்தால் 5 மணிக்கு இந்த சொற்பொழிவு ஆரம்பிக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. முழு ஹாலும் நேயர்களால் நிறைந்து விட்டது. ஒரு நாட்காலி கூட காலியாக இருக்கவில்லை. வரிசையாக அந்த நாட்காலிகள் வைக்கப்பட்டிருந்தன. நேயர்கள் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். அமைதியாக மௌனமாக அந்த சொற்பொழிவுக்காக காத்திருந்தார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையினுடைய தலைவருடைய அழைப்புக்கு இணங்க வந்தார்கள். முன்னுரையை கூறிய பிறகு அந்த சொற்பொழிவை ஆரம்பித்தார்கள். அந்த சொற்பொழிவு ஆரம்பிக்கும் போது ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் திருக்குரானில் 1300 வருடங்களுக்கு முன்பே இறக்கிய தனது ஆயத்துகளில் உண்மைத்துவத்திற்கு ஆதரவாக அனைத்து சமய மாநாட்டை ஏற்பாடு செய்தவர்களுக்கு இந்த மாநாட்டை நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து நான் எனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றேன். நான் ஹுசூர் அவர்கள் கூறிய அந்த சொற்களை நான் கூறுகின்றேன். அகமதியரும் உண்மை இஸ்லாம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இறைவனுடைய மார்க்கமே இறுதியில் வெற்றி பெறும் என்பதற்கு மக்கள் வரிசையாக அமர்ந்திருக்கும் சபைகளை நான் சான்றாக காட்டுகிறேன். அந்த சபையில் மக்கள் வரிசையாக நாட்காலில் அமர்ந்திருந்தார்கள். ஹுசூர் அவர்கள் அந்த மக்களை
சான்றாக காட்டி கூறினார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள். அங்கு கேளிக்கை காட்சிகளும் அரங்கம் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த மக்கள் அல்லாஹ்வுக்காக வந்திருந்தார்கள். வஸ்ஸாஃபாத்தி ஸஃபா ஃபஸ்ஸாஜிராத்தி ஸஜ்ரா. மேலும் அதற்கான ஏற்பாட்டை செய்து எவரையும் தம் செயல் வட்டத்தை விட்டு வெளியே செல்லாதவாறு பார்த்து கொள்ளும் அந்த கூட்டத்தையும் நான் சான்றாக காட்டுகிறேன். ஃபத்தாலியாத்தி ஸிக்ரா. மார்க்கத்தின் சிறப்புகளை குறித்து அந்நேரத்தில் கட்டுரைகள் வாசிக்கும் மக்களையும் சான்றாக காட்டுகிறேன். இன்ன இலாஹுக்கும் லவாஹிதன். இந்த அனைவர்களின் முயற்சியின் விளைவு எவ்வாறானதாக இருக்கும் என்றால், இறைவன் ஒருவனே ஆவான் என்பதாக இருக்கும். அந்த சபையினுடைய முழு தோற்றமும் இந்த வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. வரிசையில் மக்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வை பற்றி பேசப்படும், மார்க்க சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படும். ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களுக்கு இடையே, முக்கடவுள் கொள்கையை கொண்ட மக்களுக்கு இடையே அதை பேசினார்கள். இங்கு நான் சிறிய விளக்கம் கொடுக்க விரும்புகின்றேன். ஒருவேளை இந்த கேள்வி எழலாம், புதிய அகமதிகள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீரே சகீர் என்ற தமது குர்ஆன் மொழியாக்கத்தில் வேறு மொழியாக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தமது திருக்குர்ஆன் மொழியாக்கத்தில் படைகள், இஸ்லாமிய படைகள் என்று மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். பல்வேறு மொழியாக்கங்கள் வஸ்ஸாஃபாத்தி ஸஃபா என்பதற்கு வேறு மொழியாக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு வேறு என்ன மொழியாக்கம் வருகிறது என்று கேள்வி எழலாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் கூறுகிறேன், ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்திற்கும் 7 கிராத்துகள் இருக்கின்றன, 7 விளக்கங்கள் இருக்கின்றன. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நுஸூலுல் மஸீஹ் என்ற நூலில் தஃப்சீர் சகீரில் இதற்கு பல்வேறு பொருட்கள் இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார்கள். 2வது கலிஃபத்துல் மஸீஹுடைய தஃப்சீர் கபீரை நீங்கள் உதாரணமாக பாருங்கள். சூரா ஃபாத்திஹா இருக்கின்றது, அதற்கு 7 பொருள்கள் கூறப்படுகின்றன. சூரத்துல் ஹம்து, சூரத்துல் ஷஃபா, ஒவ்வொரு பொருளை கொண்டும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. மொழியாக்கத்தினுடைய 2 வரியில் அந்த முழு விளக்கத்தையும் கூறிவிட முடியாது. உருதுவாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், அந்த 2 வரிகளில் முழு விளக்கத்தையும் கூறிவிட முடியாது. ஆகவே ஹஸ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அல்லது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லது கலிஃபாக்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு வசனத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கும்போது ஒரு வகையில் விளக்கம் கொடுக்கிறார்கள். இன்னொரு விதத்தில் கூறும்போது, எடுத்துரைக்கும் போது இன்னொரு விதத்தில் மொழியாக்கத்தை கூறுகிறார்கள். அந்த அனைத்துமே 7 கிராத்துகளில் தான் எடுத்து கூறப்படுகின்றன. 7 வகையில் தான் அந்த மொழியாக்கம் கூறப்படுகின்றது. ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த அர்த்தத்தை பார்க்கும்போது, அந்த சபையை நான் சான்றாக காட்டுகிறேன் என்று கூறினார்கள். 1300 வருடங்களுக்கு முன்பு இப்படிப்பட்ட சபை கூட்டப்படும், இப்படி ஏற்பாடு செய்யப்படும், அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படும், மார்க்கவாதிகள் அல்லாஹ்வை பற்றி தமது கருத்தை எடுத்து கூறுவார்கள். அதனுடைய இறுதி விளைவாக என்ன இருக்கும் என்றால், இன்ன இலாஹுக்கும் லவாஹிது, அல்லாஹ் ஒருவன் என்பதுதான் இறுதி தீர்வாக இருக்கும். முக்கடவு கொள்கையினுடைய கோட்டையாக இருந்த அந்த கோட்டைக்குள் ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் தமது சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். அவர்களது சொற்பொழிவு அல்லாஹ் ஒருவன்தான் என்று அது நிரூபித்து காட்டியது. அதை கேட்டவர்களுடைய, அந்த சொற்பொழிவை கேட்டவர்கள் கூறிய விஷயங்களை கேட்கும்போது
அன்னாருடைய சொற்பொழிவுடைய ஒவ்வொரு சொல்லும் மக்களுடைய உள்ளத்தில் இறங்கியது என்பதற்கு அத்தாட்சிகளாக இருக்கின்றன. பெண்களுடைய உரிமைகள் கூறப்பட்டது. பல விஷயங்களை குறித்து அந்த மக்கள் அது பற்றி இஸ்லாத்தினுடைய கொள்கையை பற்றி அதற்கு முன்பு கேட்டதே கிடையாது. அந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தை குறித்து ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் கூறிய விளக்கத்தை பாருங்கள். முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இந்த வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது மார்க்க உலகுடன் தொடர்பு படுத்தி கூறியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொற்பொழிவான இஸ்லாமிய போதனைகள் தத்துவ ஞானம் என்ற சொற்பொழிவு சர்வசமய மாநாட்டில் வாசித்து காட்டப்பட்டது. அதனுடன் தொடர்பு படுத்தி ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இந்த வசனங்களை கூறியிருக்கிறார்கள். அதில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொற்பொழிவு மேலானதாக கருதப்படும் என்று ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று லண்டனில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொற்பொழிவை அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட் அவர்கள் வாசித்து காட்டியது போன்று அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற நூலை முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் எழுதினார்கள். மே மாதத்தில் அதை 1924 ஆண்டு 100 வருடங்களுக்கு முன்பு அந்த சொற்பொழிவை எழுதினார்கள். இன்றிலிருந்து கரெக்டாக 100 வருடங்களுக்கு முன்பு கடுமையான கோடை காலத்தில் இந்த நூலை எழுதினார்கள். அதை எழுதியது முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் ஆவார்கள். அதை வாசித்து காட்டியது சௌத்ரி முகமது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் ஆவார்கள். இரண்டு கருத்துக்களுமே, இரண்டு கட்டுரையுமே நேயர்களுடைய உள்ளத்தில் இறங்கியது. இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவை மக்கள் கேட்டது கிடையாது. இதுதான் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனிலிருந்து எடுத்து வைத்த முன்னறிப்பாகும். இந்த சர்வசமய மார்க்க மாநாட்டை குறித்து அன்னார் திருக்குர்ஆனிலிருந்து எடுத்து வைத்த சான்றாகும். திருக்குர்ஆன் கூறியது போன்று அந்த காட்சி அப்படியே நிகழ்ந்தது. இது திருக்குர்ஆனுடைய உண்மைக்கு சான்றாக இருக்கின்றது. அதை எடுத்து கூறக்கூடியவர் பொருத்தமாக எடுத்து கூறக்கூடியவர் அல்லாஹ்வின் சார்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இருக்க வேண்டும். நான் அடுத்த கேள்வியை ஷேக் முஜாஹித் அஹமத் சாஹிப் அவரிடம் கேட்க விரும்புகின்றேன். முந்தைய நபிமார்கள் செய்த முன்னறிவிப்புகள் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அவர்களின் வருகையால் நிறைவேறிவிட்டன. அதனுடைய விபரத்தை கூறுங்கள். அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற நூலின் கூற்றில் அதை கூறுங்கள். ஜஸாக்குமுல்லா. நீங்கள் கேட்டது போன்று அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட மாபெரும் சொற்பொழிவு என்றால், முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய போதனையை ஒரு தனித்துவமான விதத்தில் எடுத்து கூறினார்கள். அந்த சொற்பொழிவில் பல விஷயங்களை குறித்து அன்னால் பேசினார்கள். குறிப்பாக இறை தொடர்பு குறித்து பேசினார்கள், ஒழுக்கங்களை குறித்து, சொற்பொழிவுடைய ஆரம்பத்தில் அஹ்மதிய ஜமாத்துடைய ஸ்தாபகரை பற்றி கூறினார்கள். அன்னாருடைய வருகையினுடைய நோக்கம் என்ன, அஹ்மதியத் என்றால் என்ன என்பதை பற்றி கூறினார்கள். நாங்கள் எடுத்து வைக்கின்ற இந்த போதனையை யார் கொண்டு வந்தார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டுள்ளார்கள். அந்த நூலில் அஹ்மதிய ஜமாத்தினுடைய ஸ்தாபகர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். அவர்கள் இஸ்லாமிய முன்னறிவிப்பை நிறைவேற்றக்கூடியவர் என்பதனால் மட்டும் கிடையாது, மாறாக அனைத்து மார்க்கங்களும் இறுதி காலத்தை குறித்து
கியாமத்துடைய நெருக்கத்தை கியாமத்து நெருங்கும்போது ஒரு வாக்களிக்கப்பட்டவர் தோன்றுவார் என்று கூறியுள்ளது. அவர் அந்த முன்னறிக்கப்பட்டவர் பல பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளார். சில அவரை மசீஹ் என்று கூறியிருக்கிறார்கள், சில மஹதி என்று கூறியிருக்கிறார்கள். அஹ்மதியா ஜமாத்துடைய ஸ்தாபகரை குறித்து இந்த அனைத்து முன்னறிவிப்புகளும் நிறைவேறி இருக்கின்றன. அந்த முன்னறிவிப்பு பற்றி கூறுவதற்கு முன்பு முன்னறிவிப்புகள் இருவகைப்படும். முதல் வகை என்னவென்றால் அது வாக்குறுதியை பொறுத்தவரை அமையும். அதில் ஒரு செய்தி கூறப்பட்டிருக்கும். அதில் ஏதாவது செய்தி இருக்கும் என்றால், நிபந்தனை இருக்கும் என்றால், அந்த சமுதாயம் தௌபா செய்யும் என்றால், பாவ மன்னிப்பு கேட்கும் என்றால் அல்லாஹ் அந்த முன்னறிப்பை நிறுத்தி விடுவான். அஹ்மதியா ஜமாத்துடைய ஸ்தாபகரை குறித்து பல்வேறு மார்க்கங்கள் ஒரு வரக்கூடிய நபரை பற்றி கூறியிருக்கின்றது. இஸ்லாம் இதை கூறியிருக்கின்றது, கிறிஸ்தவம் கூறியிருக்கின்றது, யூத மார்க்கம் கூறியிருக்கின்றது, இந்து மார்க்கமும் கூறியிருக்கின்றது. தனித்தனி பெயரில் அவரை பற்றி கூறியிருக்கின்றது. அவருக்காக அந்த மார்க்கங்கள் காத்திருக்கின்றன. அந்த மார்க்கங்கள் அந்த நபருக்காக காத்து கொண்டிருந்தன. கடைசி காலம் வந்துவிட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த வாக்களிக்கப்பட்டவர் எங்கே என்று மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மார்க்கங்களை பார்க்கும்போது, எல்லா மார்க்கங்களையும் சேர்த்து பார்க்கும்போது, எல்லா மார்க்கங்களும் தத்தமது வேதங்களில் நூல்களில் கூறியிருக்கின்ற விஷயங்களை பார்க்கும்போது அந்த நபர் பல நபர் கிடையாது, ஒருவர் என்று தெரிகிறது. அந்த காலத்தில் தீமைகள் பெருகிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. நோய்கள் அதிகமாகிவிடும், நட்சத்திரங்கள் உடையும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணம் ஏற்படும், பூகம்பங்கள் ஏற்படும், அதிகமான போர்கள் நிகழும், மக்கள் அதிகமாக கொல்லப்படுவார்கள். 19வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் கடுமையாக அந்த நபருக்காக காத்திருந்தார்கள். அந்த நபர் வர வேண்டும் என்று காத்திருந்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அல்லாஹ் அருள் செய்தவாறு அந்த காலத்திற்கு தேவைக்கு ஏற்ப ஹசரத் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் காதியானி மசீஹ் மோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த முன்னறிக்கப்பட்ட நபராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இந்து மக்களுக்கு கல்கி அவதாரமாக திகழ்ந்தார்கள். அவர்களில் முஸ்லிம்களுக்கு அன்னார் மசீகாக இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று பல முன்னறிவிப்புகள் உள்ளன. சூரிய சந்திர கிரகணம் முக்கியமான ஒரு முன்னறிவிப்பாகும். இது எப்படிப்பட்ட முன்னறிவிப்பு என்றால், இஸ்லாம் மிக விளக்கமாக அதை பற்றி கூறியிருக்கின்றது. எந்த அளவு விளக்கமாக இஸ்லாம் கூறியிருக்கின்றதோ அந்த அளவு மற்ற மார்க்கங்கள் கூறவில்லை தான். ஆனால் மற்ற மார்க்கங்கள் இது பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. ஹஸ்ரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், இன்னலி மஹதியன ஆயத்தைனி லம் தக்கூனா முன்சு கல்கி சமாவாத்தி வல் அர்தி தன்கசிஃபுல் கமர் லி அவ்வலி லைலத்திம் மின் ரமதான வல் தன்கசிஃபு ஷம்ஸ மின் நிஸ்ஃபு மின்ஹு வலம் தக்குன முன்சி கலக்க சமாவாத் வல் அருது. அதாவது நமது மெஹதிக்காக 2 அடையாளங்கள் உள்ளன. எப்படிப்பட்ட அடையாளம் என்றால், வானம் பூமி படைக்கப்பட்டவற்றிலிருந்து இது நிறைவேறவில்லை. அந்த அடையாளங்கள் என்னவென்றால், ரமலானுடைய அருளுக்குரிய மதத்தில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய இரவில், முதல் இரவில் கிரகணம் ஏற்படும். சூரியனுக்கும் கிரகணம் ஏற்படும். ரமலானில் சூரியனுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய நாட்களில் 2வது நாளில் கிரகணம் ஏற்படும் என்று கூறினார்கள். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 1894ஆம் ஆண்டு இந்த முன்னறிவிப்பை அல்லாஹ் நிறைவேற்றினார். முதலில் 22 மார்ச் அன்று சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்டது. 4 ஏப்ரல் அன்று சூரியனுக்கு கிரகணம் ஏற்பட்டது. சில மௌலவிகள்
இதற்கு முன்பும் கூட ரமலானில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டுள்ளது என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாதிக்கக்கூடியவர் இருப்பார் என்று, மஹதி என்று வாதிக்கக்கூடியவர் இருப்பார், அவருக்கு அடையாளமாக இந்த முன்னறிப்பு நிகழும் என்று கூறினார்கள். வரக்கூடிய நபருக்காக பிற மார்க்கங்களில் முன்னறிப்பு உள்ளதா என்பதுதான் கேள்வியாகும். பிற மார்க்கங்களிலும் பைபிளில் முன்னறிப்பு இருக்கின்றது. மத்தேயில் இந்த முன்னறிப்பு காணப்படுகின்றது. அந்த நாட்களில் முசீபத்துக்கு பிறகு சூரியன் இருண்டுவிடும், சந்திரன் தமது ஒளியை இழந்துவிடும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும், வானத்தின் ஆற்றல் உழுக்கப்படும். அப்பொழுது ஆதமின் மகனுடைய அடையாளம் வானத்தில் வெளிப்படும். இந்து மார்க்கத்திலும் இது போன்ற முன்னறிப்பு காணப்படுகின்றது. இந்த முன்னறிப்பு குறித்து, அடையாளத்தை குறித்து, இறுதி காலத்தை குறித்து, அடையாளங்களை குறித்து கூறப்பட்டுள்ளது. சுலோகத்தில் வருகிறது. பகவத் கீதையில் இந்த ஸ்லோகம் மகாபாரத்திலும் கூறப்பட்டுள்ளது, விஷ்ணு புராணத்திலும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கங்களும் இந்து மார்க்கத்தில் மகாத்மா சூர்தாஸ் என்பவர் விளக்கியிருக்கிறார்கள். அவர் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த காலத்தினுடைய அடையாளங்களில் சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழும். அப்பொழுது கல்கி அவதாரம் தோன்றுவார். ஆயிரத்தி 900க்கு பிறகு இது போன்ற சம்பவம் நிகழும். கல்கி அவதாரம் தோன்றுவார். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும். இது முஸ்லிம்கள் சார்பாக இந்த விளக்கம் கொடுக்கப்படவில்லை. இந்து விளக்கத்தை எழுதக்கூடியவர்கள் தமது விளக்க நூலில் இதை எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த காலத்தில் அடையாளங்கள் பூர்த்தியாகிவிட்டன. இந்த நூலும் அந்த நூலும் இருக்கின்றது. ஆதாரமாக எடுத்துக்காட்ட இயலும். விஷயத்தை நான் சுருக்கமாக கூறுகின்றேன். வரக்கூடிய நபரை குறித்து பல்வேறு மார்க்கங்களில் பல முன்னறிப்புகள் காண கிடைக்கின்றன. அதில் ஒன்று சூரிய சந்திர கிரகணத்தை பற்றி நான் கூறினேன். வரக்கூடியவரை குறித்து பல்வேறு அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன. அவர் வெவ்வேறு நபராக இருக்க மாட்டார். அந்த அனைத்து அடையாளங்களும் ஒரே நபரிடத்தில் அல்லாஹ் இணைத்து விடுவான். இந்துக்கள் தமக்கான அவதாரமாக கருதுவார்கள், முஸ்லிம் தமது மஹதியாக கருதுவார்கள், கிறிஸ்தவர்கள் தமது மசீஹாக கருதுவார்கள். இந்த அடையாளங்கள் அந்த இறுதி காலத்து அவதாரமான ஹசரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அவர்களிடத்தில் நிறைவேறிவிட்டன என்று நாங்கள் நம்புகிறோம். அன்னாரே இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். நான் ஆதமாக இருக்கின்றேன், மூசாவாக இருக்கின்றேன், யாக்கூபாக இருக்கின்றேன், இப்ராஹிமாக இருக்கின்றேன், எனது பெயர்கள் பல என்று அன்னார் கூறியிருக்கிறார்கள். அனைவரும் சிந்தித்து இது பற்றி முடிவெடுக்க வேண்டும். பிற நபிமார்கள் கூறிய முன்னறிப்பிலிருந்து பயன்பெற முயற்சி செய்ய வேண்டும். ஜஸாக்குமுல்லா தஆலா. டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக ஒரு கேள்வி கிடைத்துள்ளது. அந்த கேள்வியை நான் வாசித்து காட்டுகிறேன். இந்தியாவில் இருந்து அப்துல்லா சாஹிப் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாம் முழுமையான மார்க்கமாக இருக்கும்போது, அதனுடைய போதனை முழுமையாகிவிட்ட போது, அகமதியத்தை உண்மை இஸ்லாமாக கூறுவதன் தேவை என்ன, அவசியம் என்ன? ஹமீத் கௌசர் சாஹிப்பிடம் இந்த கேள்விக்கான பதிலை கூறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சந்தேகத்துக்கிடமின்றி திருக்குர்ஆன் என்ன இஸ்லாத்தை பற்றி கூறுகின்றதோ அந்த மார்க்கம் முழுமையாகிவிட்டது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் எங்கு கஷ்டம் நிகழ்ந்தது என்று பாருங்கள். ஏற்றுக்கொண்ட
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இஸ்லாம் இல்லாமலே போய்விட்டது. ஷியா மற்றும் சுன்னத் ஜமாத் என்ற பெரும் பிரிவுகள் உள்ளன. அவர்கள் ஆரம்ப 3 கலிஃபாக்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஹசரத் அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு, ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு, ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் மூவரையும் அவர்கள் ஷியாக்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. 10 ஜுசுகள் திருக்குர்ஆனில் இணைக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள். சுன்னத் ஜமாத்தை பாருங்கள், அதே குர்ஆன் தான் இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த முஸ்லிம்கள் தான் திருக்குர்ஆனில் சில வசனங்கள் நாசிக் மன்சூக் என்று கூறுகிறார்கள். ஐயத்திற்கு உள்ளானதாக திருக்குர்ஆனை ஆக்கிவிட்டார்கள். இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கின்றன. அனைத்தையும் கூறினால் நீண்ட விஷயமாகிவிடும். சுருக்கம் என்னவென்றால், ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு முன்னால் எடுத்து வைத்த அந்த இஸ்லாம் 72 பிரிவுகளில் பிரிந்து போய்விட்டது. 72 விளக்க உரைகளை கூறியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனுக்கு 72 விளக்கங்களை கூறுகிறார்கள். இஸ்லாம் மற்றும் ஷரியத்திற்கு எந்த அளவு விளக்கங்கள் கூறப்படுகின்றது என்றால், ஒரு ஒழு மற்ற விஷயங்களை விட்டு விடுங்கள், ஒழு என்ற சாதாரண விஷயத்தில் கூட ஒன்றுபடுவது கிடையாது. ஒழு விஷயத்தில் கூட, ஒழு செய்யக்கூடிய விஷயத்தில் கூட ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது உம்மத்தில் எனது உம்மத் என்று கூறியிருக்கிறார்கள். வெளியிலிருந்து வரமாட்டார். ஃபீக்கும் மின்கும் என்று கூறியிருக்கிறார்கள். எனது உம்மத்தில் மஸீஹ் இப்னு மரியம் வருவார். அவர் ஹக்கமன் அதுலாக இருப்பார். அவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்குவார். நீதி நேர்மையுடன் தீர்ப்பு வழங்குவார். 72 கொள்கைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்தான் முடிவு கொண்டு வர முடியும். அவர்தான் இஸ்லாத்தின் உண்மையான இஸ்லாத்தை உலகிற்கு முன்னால் அவர்தான் கொண்டு வர முடியும். அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்று நாம் கூறுவோம் என்றால் இதுதான் அசல் மார்க்கமாகும். ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகுக்கு முன்னால் கொண்டு வந்தது இந்த அசல் இஸ்லாம். இதுதான் அஹ்மதியத் ஆகும். அஹ்மதியத் எனும் பண்பில் இருந்து பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சூரா சஃபில் கூறப்பட்டுள்ளது. சூரா ஜுமாவில் வருகிறது. இது பற்றி உண்மையான இஸ்லாத்தை அவர்தான் கொண்டு வர முடியும். அஹ்மதியத் என்று கூறும்போது அது தனி பெயராக வைக்கப்பட்டுள்ளது, தனிச்சிறப்பாக. உண்மையான இஸ்லாத்தை நாங்கள் எடுத்து வைக்கின்றோம். மற்றவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எடுத்து வைக்கின்றது உண்மையான இஸ்லாம் என்று கூறுவதற்காக ஒரு பெயருக்காக நாங்கள் வைக்கின்றோம். இன்று முஸ்லிம்களிடத்தில் எப்படி ஒருமை ஏற்படுத்துவது என்று பெரும் விவாதங்கள் நடக்கின்றன. ஒருபோதும் அந்த விவாதங்கள் ஜெயிக்க முடியாது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலை ஏற்றி நடக்கும் போதுதான் அந்த ஒற்றுமை ஏற்பட முடியும். அந்த முன்னறிவிக்கப்பட்ட ஹக்கம் மற்றும் அதலை ஏற்றுக்கொள்ளாதவரை அந்த ஒற்றுமை ஏற்பட முடியாது. அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிக்காதவரை, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த நீதி நெறி தீர்ப்பாளரை ஒப்புக்கொள்ளாதவரை வேற்றுமைகளை களைய முடியாது, ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது என்று நீங்கள் பாருங்கள். அஹ்மதிய ஜமாத்து தான் எல்லா பிரிவை சார்ந்த மக்களும் ஷியா இந்த ஜமாத்துக்கு வந்து விட்டார். ஷியாவும் வந்திருக்கின்றார், அகலே ஹதீஸும் இருக்கிறார், சுன்னத் ஜமாத்தும் இருக்கிறார், தேவபந்தி, பரேல்வி எல்லோரும் வந்து விட்டார்கள். அனைவரும் ஹக்கம் மற்றும் அதலான அந்த நீதி நெறி தீர்ப்பவர் என்ன கூறுவாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஆகவே என் சகோதரரே, இது தனி பிரிவு ஒன்றும் கிடையாது. சில நேரத்தில் அன்சார் மற்றும் முஹாஜிர் என்று கூறப்பட்டுள்ளது, திருக்குறள் வருகிறது. அவர்கள் முஸ்லிம்கள் தானே. ஆனால் பெயருக்கு என்று வரும்போது பெயருக்காக, அடையாளத்திற்காக கூறப்பட்டது. அஹ்மதியத் என்பது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயராகும். அன்னாருடைய முதல்
முகமது ஸல்லல்லாஹு ஆரம்ப காலம் ஜலாலாக இருந்தது, ஜலாலான கம்பீரமான காலகட்டமாக இருந்தது. இப்பொழுது ஜமாலியத்துடைய காலகட்டமாக இருக்கின்றது. ஜஸாக்குமுல்லா. இன்னொரு நண்பருடைய கேள்வியும் டெக்ஸ்ட் மெசேஜாக கிடைத்துள்ளது, அதை நான் வாசித்து காட்டுகிறேன். யூகேவில் இருந்து ஜஃபர் அஹமத் சாப் அவர்கள் தமது கேள்வி அனுப்பி வைத்துள்ளார்கள். அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான், பிறகு உலகில் பல்வேறு மார்க்கங்கள் ஏன் உருவாகி உள்ளது? ஷேக் முஜாஹித் அஹமத் சாபிடம் இந்த கேள்வியை நான் கேட்கின்றேன், பதில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. அல்லாஹ் ஏகனாவான். இது உலகில் உள்ள எல்லா மார்க்கங்களும் இதை கூறுகின்றது. ஆனால் பிறகு மார்க்கங்களில் வேறுபாடு தோன்றியன. நபிமார்களோட அந்தந்த மார்க்கத்து நபிமார்கள் தோன்றி போதனை கொடுத்த பிறகு, அவர்கள் இறந்து விட்ட பிறகு, அவர்களை பின்பற்றி வந்த மக்கள் அந்த போதனையில் இடைச்செருகளை சேர்க்கின்றனர். அதன் விளைவாக அந்த அசல் போதனை மறக்கடிக்கப்பட்டு விடுகின்றது. புதிய போதனையை அந்த மக்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் ஏகனாவான். எல்லா வேதங்களையும் இது காணப்படுகின்றது. இன்று நாம் பார்க்கும்போது இந்து மார்க்கத்தில் மட்டும்தான் வெளிப்படையான முறையில் இணை வைத்தல் இருக்கின்றது இறைவனுக்கு. ஆனால் அனைத்து மார்க்கங்களிலும் ஏக இறைவன் என்ற கொள்கை காணப்படுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் ஈஸ்வர் ஒருவரே ஆவார் என்று கூறியிருக்கிறார்கள். ஈஸ்வர் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். இதைத்தான் திருக்குர்ஆனும் கூறுகின்றது. அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. ஏகத்துவத்துடைய அந்த விதை எல்லா மார்க்கங்களிலும் காணப்படுகின்றது. ஆரம்பகால மக்கள் ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஆரம்பகால மக்கள் ஏகத்துவத்தை போதித்தனர். இஸ்லாத்திற்கு முன்பு வந்த மார்க்கங்களில் ஏகத்துவத்தை இந்த அளவு நுட்பமாக இந்த மார்க்கம் கூறவில்லை. திருக்குர்ஆன் தான் முதல் முறையாக நுட்பமாக எடுத்து கூறியது. அல்லாஹ் ஏகனாவான், ஒருவனாவான். பல மார்க்கங்கள் இதை பற்றி கூறுகின்றது. அந்த மார்க்கத்தை போதிக்க வந்த அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் இறந்துவிட்ட பிறகு மக்கள் அதை வேற்றுமைகளை கொண்டு வந்து விடுகிறார்கள். பல வகையான ஷிர்க்குகள் தோன்றிவிடுகின்றன. இஸ்லாத்துடன் அல்லாஹ் செய்த வாக்குறுதி என்னவென்றால், பல்வேறு காலகட்டங்களில் ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய முஜதீதுகள் அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அனுப்பி வைப்பான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். இந்த காலத்தில் அஹமதிய ஜமாத்துடைய ஸ்தாபகர் மிர்சா குலாம் அஹமது காதியானி மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். ஜஸாக்கமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு நான் அடுத்த கேள்வி முகமது ஹமீத் கோசர் சாஹிப் அவரிடம், ஒவ்வொரு நபியின் வருகைக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கம் என்ன? இதை பற்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது அஹ்மதியை தேடும் உண்மை இஸ்லாம் என்ற நூலில் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையின் நோக்கம் பற்றியும் குறிக்கோள் பற்றியும் கூறியிருக்கிறார்கள். அதில் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொற்களிலே அதை கூறியிருக்கிறார்கள். மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இறைவன் என்னை எந்த பணிக்காக அனுப்பியிருக்கிறான் என்றால், நான் இறைவனுக்கும் அவனுடைய படைப்பினங்களுக்கும் இடையில் உள்ள உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலை அகற்றி மீண்டும் அன்பு மற்றும் களப்பற்ற தன்மையின் தொடர்பை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் மனிதனை மனிதனை படைத்திருக்கின்றான். ஆனால் விரிசல் தோன்றிவிடும் போது, பல்வேறு விஷயங்களை உருவாக்கிவிடும் போது
ஹுசூர் கூறுகிறார்கள், இந்த விரிசலை அகற்றுவதற்காகத்தான் இறைவன் என்னை அனுப்பியிருக்கின்றான். இஸ்லாத்தில் உள்ள தப்பெண்ணங்களை, இஸ்லாத்தில் ஏற்பட்டுள்ள தோன்றியுள்ள தப்பெண்ணங்களை அகற்றுவதற்காக, ஷிர்கில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த அனைத்து நோக்கங்களையும் அந்த அருளுக்குரிய நூலில் முஸ்லிமோது அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோது அவர்கள் கூறிய விஷயங்களை பார்க்கும்போது நாம் இன்னொரு விதத்தில் அதை நன்கு புரிவதற்கு முயற்சி செய்ய முடியும். ஹஸ்ரத் மசீமோது அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் 23 மார்ச் 1889 ஆண்டு அஹமதிய ஜமாத்தினுடைய அடிக்கலை வைத்தார்கள். அதற்கு முன்பு ஒரு பிரசுரத்தை வெளியிட்டார்கள். அதில் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கும் அவனது படைப்பினங்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள விரிசலை அகற்றி சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான். யார் இதை விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த 10 நிபந்தனைகளை படித்து பார்க்கட்டும். பிறகு 23 மார்ச் அன்று லூதியானாவுக்கு வாருங்கள். லூதியானாவுக்கு வாருங்கள், அங்கு அடித்தளமிடப்படும் என்று கூறினார்கள். தௌபாவுக்கான பையத் என்று கூறினார்கள். இந்த பையத்து விரிசலை அகற்றுவதற்கான பையத் என்று கூறினார்கள். 40 நபர்கள் அன்று அஹ்மதிய ஜமாத்தில் இணைந்தார்கள். நாங்கள் இந்த 10 நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு செயல்படுத்துவோம் என்று கூறினார்கள். கபரில் நுழையும் வரை ஷிர்கிலிருந்து விலகியிருப்போம் என்று சபதம் எடுத்தார்கள். அல்லாஹ்வுடன் எவரையும் இணை வைக்க மாட்டோம். 40 நபர்களை கொண்ட அந்த நபர்களுடன் ஜமாத் ஆரம்பித்தது. ஹஸ்ரத் மசீமோது அலி இஸ்லாம் அவர்கள் வஃபாத்தான போது 26 மே 1908 அன்று வஃபாத்தானார்கள். வஃபாத்திற்கு ஒரு நாள் முன்பு அன்னார் ஒரு நூல் எழுதினார்கள். சமாதான தூது என்ற நூல் எழுதினார்கள். அதில் அன்னார் எழுதினார்கள், எனது ஜமாத்தில் தற்போது 4 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். 40 நபர்களை கொண்ட ஜமாத் ஆரம்பித்தது. 19 வருடத்தில் 4 லட்சத்தை தாண்டிவிட்டது. இதற்கு ஹஸ்ரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ, படைப்பாளனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையில் உள்ள விரிசலை அகற்றுவதற்காக ஏற்பட்டுள்ள விரிசலை அகற்றுவதற்காக அல்லாஹ் மசீமோது அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அன்னாருடைய மகத்துவமிக்க வெற்றியாக இது இருக்கின்றது. கடுமையான எதிர்ப்புகள் இருந்த போதிலும் 23 மார்ச் 1889 அன்று ஜமாத்தை ஆரம்பித்தார்கள். தமது மரணத்திற்கு முன்பு குறைந்தபட்சம் 4 லட்சம் பேர் ஜமாத்தில் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அந்த 4 லட்சம் பேர் குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். நான் ஓரிரு உதாரணங்களை கூறுகின்றேன். எவ்வளவு உதாரணங்கள் இருக்கின்றது, நேரத்தை கருத்தில் கொண்டு 2 மட்டும் கூறுகின்றேன். உதாரணமாக, மியா முகமது தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி 313 சஹாபிகளில் ஒருவர் ஆவார். 1951 வஃபாத் ஆனார்கள். அவர் தனது சம்பவத்தை கூறுகிறார்கள். நான் ஒரு நாத்திகனான் இருந்தேன். பிரம்ம சமாஜ் மற்றும் நாத்திகளுடைய சொற்பொழிவுகள் அல்லாஹ் விட்டு எங்கோ என்னை இழுத்து சென்று விட்டது. அல்லாஹ் விட்டு வெகு தூரத்தில் நான் சென்று விட்டேன். ஒரு முறை பராயின் அஹமதியா நூல் எனக்கு கையில் கிடைத்தது. சில பக்கங்கள் மட்டும்தான் வாசித்திருப்பேன். இரவு நேரமாக இருந்தது, ஜனவரி மாதமாக இருந்தது. அந்த பக்கங்களை வாசித்த பிறகு கடுமையான குரலில் இருந்து நான் ஒழு செய்தேன், தௌபா செய்தேன்.
எந்த முகமதின் பரகின் அஹமதியை வாசிப்பதற்கு முன்பு இறந்து போன நபராக இருந்தாரோ அவர் அஹமதியா வாசித்த பிறகு உயிருள்ள மனிதனாக மாறிவிட்டார், புதிய வாழ்வை பெற்றார். இதுதான் அந்த விரிசலை அகற்றிய விஷயமாகும், இடைவெளியை அகற்றிய விஷயமாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றமாகும். பல புரட்சிகள் வந்திருக்கின்றன, ஆனால் இது போன்ற மகத்துவமான ஆன்மீக புரட்சிகள் இதுதான் ஆகும். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாப் ஷஹீது அவர்களுடைய சம்பவத்தை பாருங்கள். ஆப்கானிஸ்தானிலிருந்து இங்கு வந்தார்கள். எந்த அல்லாவை அவர்கள் இங்கு கண்டார்களோ அந்த அல்லாவை மறுபடியும் விட அவர்கள் விரும்பவில்லை, தமது உயிரை கொடுத்து விட்டார்கள். ஆப்பிரிக்காவில் புர்கினா ஃபாசாவில் அகமதிகள் ஷஹீதானார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? அல்லாவுடன் உறுதியான தொடர்பை அவர்கள் பார்த்தார்கள். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தற்காலத்தில் ஹஸரத் 5வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் மூலமாக அந்த தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்பை விட விரும்பவில்லை. இந்த நோக்கத்திற்காகத்தான் ஹஸரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்கள். பாய் அப்துல் ரஹ்மான் சாஹிப் காதியானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சாபி ஆவார்கள். 313 சாபியில் ஒருவர் ஆவார். அவர் இந்து மார்க்கத்தை சார்ந்தவராக இருந்தார். அன்வாருல் இஸ்லாம், நிஷானி ஆஸ்மானி என்ற 2 நூல்களை வாசித்த பிறகு இந்த நூல்கள் எனது ஷிர்கை ஒழித்து விட்டன என்று கூறினார்கள். நான் முஸ்லீமாக மாறி மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பாதங்களை விழுந்து விட்டேன். இந்த பாய் அப்துல் ரஹீம் சாஹிப் சீக்கிய மதத்திலிருந்து வந்தார். இந்த அனைவரும் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய எழுத்துக்கள், அன்னாருடைய சந்திப்பு, அன்னாருடைய தோழமையில் இருந்தது, அனைத்து இடைவெளிகளையும் அகற்றியது. அது அனைத்தும் தடையாக இருந்தன. படைப்பாளனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையில் ஒரு பெரும் தடையாக இருந்தன. மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை சீர்திருத்தினார்கள். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் என்பதற்கு அந்த மக்களிடம் கேளுங்கள், இங்கு வந்து இருக்கின்ற மக்களை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படுகின்றது. மௌலானா நூருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள். அவர்கள் வந்தார்கள். ஒரே ஒரு பார்வை தரிசனத்தை பார்த்து ஒரே ஒரு பார்வை சந்திப்பை ஏற்பட்ட பிறகு இவர் பொய்யராக இருக்க முடியாது என்று கூறினார்கள். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளால் படைப்பினங்களுடைய தொடர்பை படைப்பாளனுடன் ஏற்படுத்தினார்கள். ஆனால் நிபந்தனை என்னவென்றால் உண்மையான உள்ளத்துடன் வர வேண்டும். இன்றும் ஹுசூருடைய எழுத்துக்கள் உள்ளன. தற்காலத்தில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரதிநிதியான ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களுடைய குத்துபாக்கள், சொற்பொழிவுகளை கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், தேட முயற்சி செய்யுங்கள், துவா செய்யுங்கள். அல்லாஹ் இதற்கான அறிவை தருவானாக. அல்லாஹ்வரை கொண்டு சேர்க்கின்ற அறிவை, புரிதலை வழங்குவானாக என்று துவா செய்யுங்கள். இந்த நோக்கங்கள் தான், இந்த குறிக்கோள்கள் தான் ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் இந்த நூல் எடுத்து கூறினார்கள். சில உதாரணங்கள் மூலமாக நான் அதை கூறிவிட்டேன். ஜஸாக்கல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு ஷேக் முஜாஹித் அஹமது ஷாஸ்திரி அவர்களிடம் கேட்கின்றேன். திருக்குரானை பற்றி அஹமதியா முஸ்லிம் ஜமாத் மற்றும் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படும் பிற பிரிவுகளின் கண்ணோட்டத்தில் உள்ள வேறுபாடு என்ன? திருக்குரானை பற்றி என்ன கண்ணோட்டம் உள்ளது? ஜஸாக்கமுல்லா. நேரம் குறைவாக இருக்கின்றது. இந்த குறைவான நேரத்தில் இதற்கான பதிலை கொடுக்க முயற்சி செய்வேன். நமது அன்பிற்குரிய எஜமானர் ஹாத்தமுன் நபியின் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பல்வேறு அருள்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அதில் மிக உயர்ந்த மேன்மையான சிறந்த அருள் திருக்குரான் ஆகும். இது எப்படிப்பட்ட மறைநூல் என்றால், ஆன்மீகத்தின் புதிய வாசல்களை திறந்து கொடுத்துள்ளது, இறந்தவர்களை உயிர் கொடுத்துள்ளது. அஹமதியா முஸ்லிம் ஜமாத்துடைய ஸ்தாபகர் கூறுகிறார்கள், இறைவனுடைய மார்க்கம் எது கொடுத்ததோ அது மிக சிறப்பதாகும். முந்தைய வேதங்கள் அனைத்தும்
சீர்கெட்டு போய்விட்டது, உண்மையான வேதம் இதுவே ஆகும் என்று கூறினார்கள். திருக்குரானை உண்மையான மனதுடன் முஸ்லிம்கள் பின்பற்றிய போது அவர்களுக்கு உலக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முன்னேற்றங்கள் கிடைத்தன. பிறகு ஒரு காலகட்டம் வந்தது, திருக்குரானை விட்டு முஸ்லிம்கள் விலகிவிட்டார்கள். எந்த அளவு என்றால் திருக்குரான் இதை பற்றி கூறியிருக்கின்றது. வக்கால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி தகது ஹாதல் குரான மஹஜூரா என்று கூறுகின்றது. தூதர் கூறினார், எனது இறைவா, எனது சமுதாயம் கைவிட்டது ஒன்றை போன்று வேதத்தை விட்டு என்னை விட்டுவிட்டது என்று கூறினார். வெளிப்படையில் முஸ்லிம்கள் திருக்குரான் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இறைவனுடைய வேதம் என்று நம்பிக்கை இருந்தது. ஆனால் செயல் ரீதியாக எந்த ஒரு அமலும் இருக்கவில்லை. திருக்குரான் அவர்களது வீடுகளில் அழகிய துணிகளில் சுற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் செயல்பாடுகள் இருக்கவில்லை. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குரானுடைய மகத்துவத்தை மீண்டும் உள்ளங்களில் ஏற்படுத்தினார்கள். வரக்கூடிய அந்த நபர் வெகு தூரத்திலிருந்து திருக்குரானை கொண்டு வந்து விடுவார் என்று கூறினார்கள். திருக்குரானை பற்றி பிற முஸ்லிம்களுடைய கண்ணோட்டம் என்னவென்றால், 30 ஜுசுகளை கொண்ட திருக்குரான் முழுமையானது கிடையாது, 10 ஜுசு இன்னும் சேர்க்க வேண்டும், அவற்றை ஆடுகள் தின்றுவிட்டது அல்லது காணாமல் போய்விட்டது என்று கூறுகிறார்கள். சில பேருடைய கொள்கை என்னவென்றால், திருக்குரானுடைய சில வசனங்கள் மன்சூகாகிவிட்டன, மறுக்கப்பட்டு விட்டன, ரத்தாகிவிட்டன, சில ரத்து செய்யக்கூடியவையாக இருக்கின்றன. அவற்றை திலாவத்து செய்வதற்கு மட்டும் அது ஆகுமானதாகும். அதை நாம் செயல்படுத்தி காட்ட முடியாது. ஒரு ஆளும் எழுந்து 5 வசனங்கள் மன்சூக் என்று கூறுகிறார், சிலர் அதைவிட அதிகம் என்று கூறுகிறார். சிலர் எந்த அளவு கொள்கை வைத்திருக்கிறார்கள் என்றால், திருக்குரானுடைய வஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கியது, அதில் ஷைத்தானும் சில வசனங்களை இணைத்து விட்டான். சூரா நஜமுடைய சம்பவத்தை கூறுகிறார்கள். ஷைத்தானும் சில வசனங்களை ஓதிவிட்டான், குஃபார்களும் சஜ்தா செய்தார்கள் அதை கேட்டுவிட்டு என்று கூறுகிறார்கள். சில பேர் திருக்குரானுடைய தகுதியே மறுத்து விடுகிறார்கள். திருக்குரான் எல்லா விஷயமும் தெரிவது கிடையாது. திருக்குரானோட அதிகமாக ஹதீஸ் இல்லா விஷயங்கள் இருக்கின்றன. திருக்குரானோட அதிகமாக அந்தஸ்து ஹதீஸ் கொடுக்கிறார்கள். சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால், திருக்குரானுடைய சொற்கள் இறைவனுடைய வகி கிடையாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த சொற்களாகும், அன்னாருடைய சிந்தனை சொற்களாகும் என்று கூறுகிறார்கள். சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால், திருக்குரானுடைய மொழியாக்கத்தை நாம் செய்யக்கூடாது, அரபியிலே இருக்க வேண்டும் என்று பல நூற்றாண்டுகள் வரை மொழியாக்கம் செய்யாமல் இருக்கிறார்கள். சில நபர்கள் திருக்குரானுடைய மொழியாக்கத்தை தமக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்கிறார்கள். தவறான கதைகளை திருக்குறான் இணைத்து கூறுகிறார்கள். சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால், திருக்குறானில் எந்த ஒரு வரிசைக்கிரமும் இல்லை, தொடர்பும் இல்லை என்று கூறுகிறார்கள். இது திருக்குரானை பற்றி அகமதி அல்லாத பல முஸ்லிம் பிரிவுகளுடைய கண்ணோட்டமாகும். இப்பொழுது பாருங்கள், இது அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய அந்தஸ்தாக இருக்க முடியுமா? இதை முஸ்லிம் அல்லாத ஒருவர் நம்பிக்கை கொள்ளும் போது இறை வேதமாக நம்பிக்கை கொள்வாரா? ஒருபோதும் கொள்ள மாட்டார். எப்படிப்பட்ட தவறான ஆட்சேபனைகள் வைக்கப்பட்டுள்ளது என்றால், அஹ்மதி ஜமாத்துடைய ஸ்தாபகர் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த மாபெரும் பணிகளில் ஒன்று திருக்குரானுக்கு செய்த தொண்டுமாகும். திருக்குரானுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் அமர்த்தினார்கள். பல்வேறு சம்பவங்களை கொண்டு கௌசர் சாஹிப் அவர்கள் கூறியது போன்று இறைவனுக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறினார்கள். அதே போன்று திருக்குரானை உடைய மேன்மைகளை பற்றி கூறினார்கள். இந்த அனைத்து தவறான கொள்கைகளும் இது ஒருபோதும் சாத்தியமல்ல, ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. நாசிக் மன்சூக அன்னார் மறுத்தார்கள்.
பிஸ்மில்லாவிலிருந்து திருக்குறானுடைய பிஸ்மில்லா முதல் வன்னாசுடைய சீன் வரை, அது ஆரம்பம் முதல் இறுதி வரை அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது போல் அப்படியே இருக்கிறது என்று அண்ணா நிரூபித்து காட்டினார்கள். திருக்குறானுடைய அந்தஸ்து பற்றியும் ஹதீஸுடைய அந்தஸ்து பற்றியும் சுன்னத்துடைய அந்தஸ்து பற்றியும் அன்னார் எடுத்து கூறினார்கள். இது எப்படிப்பட்ட மாபெரும் படி என்றால், திருக்குறானை உலகுக்கு முன்னால் திருக்குறானை உயிருள்ள வேதமாக எடுத்து வைத்தார்கள். திருக்குறானை நீங்கள் அலமாரிகள் வைக்கக்கூடிய நூல் மட்டும் நூல் கிடையாது, மாறாக அது செயல்படுத்த தகுந்த நூல் என்று கூறினார்கள். திருக்குறானுடைய கண்ணியத்தை குறித்து அன்னார் எடுத்து கூறினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், உங்களுடைய அனைத்து வெற்றியின் ஊற்றும் திருக்குறானே ஆகும். திருக்குறானில் இல்லாத எந்த ஒரு மார்க்க தேவையும் வெளியில் கிடையாது. வானத்தின் கீழ் திருக்குறானை தவிர வேறு எந்த வேதமும் கிடையாது. திருக்குறானை போன்று எந்த ஒரு வழிகாட்டக்கூடிய வேதமும் கிடையாது. இறைவன் உங்களுக்கு திருக்குறானை போன்ற வேதத்தை கொடுத்துள்ளான். இது திருக்குறான் உங்களை நபிமார்களை போன்று ஆக்க முடியும். திருக்குறான் வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய நூலாகும். நபிமார்களை போன்று ஆக்கக்கூடிய மாற்றக்கூடிய வேத நூலாகும் என்று அன்னார் கூறினார்கள். திருக்குறானை உண்மையான முறையில் பின்பற்றினால் அல்லாஹ்வுடன் உண்மையான தொடர்பு ஏற்படும். இன்றைய காலத்தில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. இந்த கண்ணோட்டம்தான் மற்ற பிரிவுகளுக்கும் அஹ்மதியா ஜமாத்துக்கும் உள்ள வித்தியாசமாகும். அஹ்மதியத்தை பொறுத்தவரை திருக்குரான் என்பது ஒரு உயிருள்ள வேதமாகும். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறையுடன் தொடர்புடையதாகும், அருளை வழங்கக்கூடியதாகும். அதை பின்பற்றுவதால் உயிருள்ள இறைவனுடன் மனிதன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஜஸாக்குமுல்லா தஆலா. இத்துடன் இன்றைய எபிசோடினுடைய நிறைவு எட்டுகின்றோம். நிகழ்ச்சியின் இறுதியில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை நான் வசித்து காட்டுகின்றேன். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், எவர்கள் இஸ்லாம் எனும் பெயரை மறுக்கிறார்களோ அல்லது அந்த பெயரை வெட்கத்திற்குரியதாக கருதுகிறார்களோ அவ்வாறான மக்களை நான் சாபத்திற்குரியவளாக கருதுகிறேன். நான் எந்த ஒரு பிதத்தையும் கொண்டு வரவில்லை. ஹம்பலி, ஷாஃபி போன்ற பெயர்களை போன்று அஹமதி என்ற பெயர் கிடையாது. மாறா அஹமதி என்ற பெயரில் இஸ்லாத்தின் தோற்றுனர் அஹமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்பு உள்ளது. இந்த தொடர்பு வேறு பெயர்களுடன் கிடையாது. அஹ்மத் என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயராகும். இஸ்லாம் அஹ்மதியத்தாகும், அஹ்மதியத் இஸ்லாம் ஆகும். ஹதீஸில் முஹம்மதியத் என்று கூறப்பட்டுள்ளது. சில நேரங்களில் சொற்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் பொருள் ஒரே ஒன்றாக இருக்கும். அஹ்மதி என்னும் பெயர் ஒரு தனிச்சிறப்பான அடையாளமாகும். தற்காலம் சூறாவளி நிறைந்த காலகட்டமாக உள்ளது. இது போன்று முன்போ பின்போ இருந்தது கிடையாது. இதற்கென ஏதேனும் பெயரின் அவசியம் இருந்தது. இறைவனை பொறுத்தவரை யார் முஸ்லீமாக இருப்பாரோ அவர் அஹ்மதி ஆவார். மல்ஃபுசா தொகுதி 4 பக்கம் 502. இத்துடன் இன்றைய எபிசோடு நிறைவை அடைகின்றது. அடுத்த எபிசோடில் இதே தலைப்புடன் நாம் நமது கருத்தை தொடர்வோம். अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि वबरकातुहू के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने।